Hi teachers and friends. நம்ம இப்போ மினி டெஸ்ட் 7ல் பைட்டோ ஜியாகிரஃபி ஒரு 10 கொஸ்டின் போட்டிருக்கேன். நம்ம எங்கேயுமே இந்த கொஸ்டின் பைட்டோ ஜியாகிரஃபி மட்டும் நோட்ஸும் கிடைக்காது, உங்களுக்கு கொஸ்டினும் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிங்க. எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன், தொலைவி எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is the father of Phyto geography? Who is the father of Phyto geography? Option A, Humboldt. Option B, Coleus. Option C, A.P. de Candolle. Option D, Richardson. இதில் யார் ஃபாதர் ஆஃப் பைட்டோ ஜியாகிரஃபி? ஆன்சர் நோட் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ, ஹம்போல்ட். செகண்ட் கொஸ்டின், லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்போசல் ஆஃப் சீடு. அப்போ ஒரு சீடு வந்து டிஸ்போசல் ஆகுது, ரொம்ப தூரமாக போய் அங்கே வந்து நியூ பிளான்ட் ஆரிஜின் ஆகுதுன்னா அது எந்த கேரக்டர் மூலிமா ஃபார்ம் ஆகும்? ஆப்ஷன் ஏ, ஹைட்ரோகோரி மூலிமா. ஆப்ஷன் பி, அனிமோகோரி மூலிமா. ஆப்ஷன் சி, ஜூகோரி மூலிமா. ஆப்ஷன் டி, ஆர்னித்தோஃபிலி மூலிமா. ஸோ எது மூலிமா லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்போசல் ஆஃப் சீட் அப்படிங்கிறாங்க? ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் நினச்சது தான் கரெக்டு. ஆப்ஷன் பி, அனிமோகோரி. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3, டிஸ்போசல் ஆஃப் ஹோல் ஃப்ரூட். இந்த ஹோல் ஃப்ரூட்டும் நியூ பிளான்ட் ஆரிஜின் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் என்னங்க? டிஸ்போசல் ஆஃப் ஹோல் ஃப்ரூட். ஆப்ஷன் ஏ, சைலேன். ஆப்ஷன் பி, ஹெல்லோபோரஸ் ஃபெய்டிடஸ். ஆப்ஷன் சி, கொயர்கஸ். ஆப்ஷன் டி, பிளான்டகோ கிரிட்டிகா. ஆப்ஷன் டி, பிளான்டகோ கிரிட்டிகா. ஈஸி தான், கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டிஸ்போசல் ஆஃப் ஹோல் ஃப்ரூட் நோட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் சி, கொயர்கஸ். கொஸ்டின் நம்பர் 4, வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பீசியஸ். எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் என்ன ஸ்பீசிஸ்? ஆப்ஷன் ஏ, பேரகோரஸ். ஆப்ஷன் பி, ஃபோர்மிகா ரூஃபா. ஆப்ஷன் சி, கிகோர்னியா ஜக்லன்ஸ். ஆப்ஷன் டி, ப்ராக்மிடஸ் ஸ்பீசியஸ். ப்ராக்மிடஸ் ஸ்பீசியஸ் வேர்ல்டு லெவலில் பரவக்கூடிய இம்மிடியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் நேம் கேட்குறாங்க. ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பி இஸ் எ ப்ராக்மிடஸ். டி நாட் ஃபார் பி, டி ப்ராக்மிடஸ் ஸ்பீசியஸ் தான் வேர்ல்டு லெவலில் இம்மிடியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய distributions of species. Question number 5, relics. relics ஓட இன்னொரு நேம் என்ன கேட்குறேன்? வெரி சிம்பிளுங்க. relics ஓட இன்னொரு நேம் என்ன? ஆப்ஷன் ஏ, பேலியோ எண்டமிக்ஸ். ஆப்ஷன் பி, எஃபிபயோட்டிக்ஸ். ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி, தட் மீன்ஸ் பேலியோ எண்டமிக்ஸ் அண்டு எஃபிபயோட்டிக்ஸ். டி, நன். ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஐ கிவ் த டைம் நவ். So answer is C, A and B. Question number 6, pseudoendemics are. Pseudoendemics are. Option A, due to mutation. Pseudoendemics என்ன? அதான் கொஸ்டின். ஆப்ஷன் பி, an ancient species. ஆப்ஷன் சி, reactivation species. ஆப்ஷன் டி, small area origin species. ஆன்சர் நோட் பண்ணுங்க. pseudoendemics means ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ, டியூ டு மியூட்டேஷன் மூலிமா தான் pseudoendemics ப்ராசஸ் நடக்கும். கொஸ்டின் நம்பர் 7, ஏஜ் அண்ட் ஏரியா ஹைப்போதிசிஸ் காயின்டு பை.
வாட் இஸ் இட் ஏஜ் அண்ட் ஏரியா ஹைபாதிசிஸ் காயின்டு பை இந்த ஏஜ் அண்ட் ஏரியா ஹைபாதிசிஸ் வந்து நம்ம பைட்டோஜியோகிராஃபியில் வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பர்சன் யார்? ஆப்ஷன் ஏ கோலியஸ், ஆப்ஷன் பி ஜே.டபிள்யூ. வில்லிஸ், ஆப்ஷன் சி ரிகார்ட்சன், ஆப்ஷன் டி நன். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏஜ் அண்ட் ஏரியா ஹைபாதிசிஸ் காயின் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் சொன்னதான் கரெக்டு. ஆப்ஷன் பி ஜே.டபிள்யூ. வில்லிஸ். Question number 8. Persa pastoris. What is it? Persa pastoris, Oxalis corniculatus are called as. Persa pastoris ஒரு ஸ்பீசியஸ், Oxalis corniculatus இன்னொரு ஸ்பீசிஸ். இந்த ரெண்டுமே எதனுடைய காலத்துக்கு கீழே வருது? ஆப்ஷன் ஏ காஸ்மோபொலிட்டன், ஆப்ஷன் பி சர்க்கும்போலார், ஆப்ஷன் சி சர்க்கும்போரியல், ஆப்ஷன் டி சர்க்கும்மாஸ்ட்ரல். ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். பர்சா பாஸ்டோரிஸ், ஆக்சாலி கார்னிகுலேட்டஸ். இது எதுக்கு கீழே வருது பாருங்கள். இந்த பர்சா பாஸ்டோரிஸும் ஆக்சாலிஸ் கார்னிகுலேட்டஸும் பெண்டமிக் டிசீஸ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? பெண்டமிக் ஸ்பீசிஸ். ஒரே டைமில் வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் இல்லை ஸ்பீசியஸ். அப்போது பெண்டமிக் ஸ்பீசிஸ்க்கு அதர் நேம்ஸ் கால்டு காஸ்மோபொலிட்டன். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ காஸ்மோபொலிட்டன். கொஸ்டின் நம்பர் 9. நார்த் அமெரிக்கா அண்ட் யுரேசியா இது ரெண்டு சேர்ந்தா தட் நேம் இஸ் கால்டு வாட் இஸ் இட்? அல்பைன் ஆர்டிக் ஜோன் சொல்லலாமா? ஆப்ஷன் ஏ அல்பைன் ஆர்டிக் ஜோன் சொல்லலாம். இல்லை பி ஆப்ஷன் பி ஹோலார்டிக் ஜோன் சொல்லலாம். இல்லை ஆப்ஷன் சி டான்தோனியா ஜோன் சொல்லலாம். ஆப்ஷன் டி நன்னு சொல்லலாம். நார்த் அமெரிக்காவும் யுரேசியாவும் பியூஸ் ஆகக்கூடிய அந்த பாட்டு நோட் பண்ணுங்கள் ஆன்சரை. நார்த் அமெரிக்காவும் யுரேசியாவும் இணைஞ்சிருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லாமா ஆன்சரு? கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி ஹோலார்டிக் ஜோன். ஆப்ஷன் பி கொலாக்டிக் ஜோன். லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின். உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உலகம் வந்து ஒரு உரண்டையாக தான் இருந்திருக்கு. அதான் 2 3 அப்படி 2 ஃப்ராக்மெண்ட்டாக டிவைடாக இருக்கும். அந்த 2லேருந்து ஒன்றுனா சவுத்து நார்த் அப்படி பிரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஓகேங்களா? பைட்டோஜியோகிராஃபி படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு காலம் ஒரு இது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய உரண்டை மாறி இருக்குன்னா சிங்கிள் லேண்டு மாதம் மாறிச்சு. எந்த பீரியடில் எந்த எரான்னு கேட்பாங்க. பேலியோசோயிக் எரா. அவ்வளோதான். அதுலேயும் மேலேயே கொஸ்டின்லேயும் ஆன்சர் இருக்குது. சிங்கிள் லேண்டு மாஸ் ஒரே மாதம் இருந்திருக்கும். எந்த கால பீரியட்னா பேலியோசோயிக் பீரியடில். அப்போது சிங்கிள் லேண்டு மாஸுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ பந்தலோசா, ஆப்ஷன் பி பேன்ஜியா, ஆப்ஷன் சி கோண்டுவானா, ஆப்ஷன் டி லௌரேசியா. நோட் பண்ணுங்கள் ஆன்சரை. சிங்கிள் லேண்ட் மாஸ் ஈஸியாக ஃபண்ட் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லலாமா? ஆப்ஷன் பி பேன்ஜியா. பேன்ஜியா இஸ் ஏ சிங்கிள் லேண்ட் மாஸ் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் ஏ பேன்ஜியா சிங்கிள் லேண்ட் மாஸு. அந்த லேண்ட் மாஸ்லேருந்து தான் டபுளாக டிவைட் ஆகி 2 ஃப்ராக்மெண்ட் ஆகும். தட் அது கவரிங் லேயர் வந்து பெந்தலோசா நம்ம சொல்லுவோம். அதில் ஒன்று சவுத்து ஒன்று நார்த்து. தட் இஸ் கால்டு கோண்டுவானா அண்ட் லௌரேசியா. கோண்டுவானாங்கிறது சவுத்து, லௌரேசியாங்கிறது நார்த்து. பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் புட் த லைக். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குறது ஓகே, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகே. ஜஸ்ட் ஒரு லைக், தட்ஸ் ஆல். தேங்க்யூ டீச்சர்ஸ்.